ஒரு காலத்தில் சிலாத முனிவர் என்ற ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். எனக்கு ஒரு மகன் வேண்டும், அவன் உம்மை மட்டுமே வணங்குபவனாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் தோன்றி, உன் விருப்பம் நிறைவேறும், ஆனால் அந்த குழந்தை உன்னிடம் சில காலமே இருக்கும் என்று அருளினார். பின்னர் ஒரு அழகான கன்று பிறந்தது. அதற்கு நந்தி என்று பெயரிட்டார் முனிவர். நந்தி சிறு வயதிலிருந்தே சிவனை நோக்கி பக்தி செய்தது. எப்போதும் சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து கண்கள் மூடி தியானம் செய்யும். முனிவர் கேட்டார், மகனே, ஏன் இப்படி? நந்தி பதிலளித்தது, தந்தையே, இந்த உலகில் உள்ள அனைத்தும் மாயை, சிவனே உண்மை, அவரை தவிர வேறு எதுவும் வேண்டாம். நாளடைவில் நந்தி வளர்ந்து பெரிய காளையாக மாறியது. ஒரு நாள் சிவபெருமான் வந்து நந்தியை பார்த்து மகிழ்ந்தார். நீ என் உண்மையான பக்தன், இனி நீ என் வாகனமாகவும் என் காவலனாகவும் இரு, என் முன் என்றும் அமர்ந்து என்னை பாதுகா என்று ஆணையிட்டார். அன்று முதல் நந்தி சிவனின் வலது பக்கத்தில் அமர்ந்து உலக அனைத்து பக்தர்களுக்கும் முன்மாதிரியாக விளங்குகிறது. யார் சிவனை வணங்கினாலும் முதலில் நந்தியை தரிசித்து நந்தி போல் அன்பு காட்டுவேன் என்று சொல்கிறார்கள். கதையின் பொருள், உண்மையான பக்தி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது இதயத்தில் இருந்து வரும் அர்ப்பணிப்பு. நந்தி போல் நாமும் சிவனிடம் முழு அன்பு செலுத்தினால் அவர் நம்மை என்றும் கைவிட மாட்டார். ஓம் நம சிவாய.